வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குரு புகழ் ஓங்குக, குருவே துணை. சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த ஆசான் அவர்களை வணங்கியும், எல்லாம் வல்ல எங்கும் நிறைந்த இறையொருளை வணங்கியும் எனது உரை என்று தொடங்குகிறேன். இந்த இணைப்பில் இணைந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் காலை வணக்கத்தையும் வாழ்க வளமுடன் என்ற மனமார்ந்த வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன். இன்று மகரிஷி அவர்கள் வாழ்க்கை மலர்கள்ல நாளொரு நற்சிந்தனை, ஏப்ரல் 24. இன்றைய தலைப்பு தொண்டாற்றி முனைந்து நில்லுங்கள் அப்படின்ற தலைப்பு. தொண்டு அப்படின்னா பிற துன்பத்தை போக்குவது, தன்னலம் இல்லாம செய்யறதுதான் தொண்டு. அந்த தொண்டு செய்யறதுல சில பேர் குறையும் சொல்லுவாங்க. அது இல்லாம அந்த குறைய நம்ம ஒரு பக்கம் தள்ளி வச்சுட்டு நம்ம எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம பணத்துக்காகவோ புகழுக்காகவோ பாராட்டுக்காகவோ அது தியாக மனப்பான்மையோட செய்யணும். அதை எதிர்பார்க்க கூடாது, எதையுமே இருக்கக்கூடாது, பிரதிபலனும் எதிர்பார்க்க கூடாது. அதுதான் தொண்டு செய்து நம்ம கௌரவ குறைச்சலாம நினைக்கவும் கூடாது. தொண்டு செய்யறவங்க கிட்ட இறையாற்றல் எங்கிருந்தாலும் வற்றாது பெருகி வந்துட்டே இருக்கணும். அது போல நம்ம கிட்ட எது உள்ளதோ அதை வச்சு தொண்டாற்றணும். அதாவது ஒற்ற செல்வம், உடல் உழைப்பு, அறிவு இவை கொண்டு உலகுக்கு தொண்டாற்றி உதவிவரில் மகிழ்வோம். மற்றவர் எதிர்பார்த்த கையேஞ்சல் வேண்டாம், மாநீதியாம் இறைவனை நாம் மனத்தடியில் சேர்வோம் அப்படின்னு ஒரு பாடல சொல்லியிருக்காரு. நம்ம கிட்ட என்ன இருக்கு? அறிவு இருக்கா இல்லையா? உழைப்பு இருக்கா இல்லை செல்வம் இருக்கா? இதுல நம்ம எதுல இருக்குமோ அப்போ அந்த இடத்துல நம்ம உதவி செய்யணும் உலகுக்கு. ஏன்னா சமுதாயத்தில் பல பேருடைய உழைப்புலதான் நம்ம ஒவ்வொரு நாளும் கழிச்சுட்டு இருக்கோம். அப்போ அவங்க கிட்ட பெற்ற கடனை திருப்பி செய்யணும், அது நம்மளுடைய கடமை. அதனாலதான் அதை தொண்டு கடமை எல்லாமே சொல்லலாம். உயர்ந்தவர்கள் ஒன்றுபட்டு தாழ்ந்தவர்கள் உயர்த்ததான் தொண்டு நிலையங்கள் நோக்கம் சொல்லுவாங்க. பிறருக்கே உழைத்து ஏழையானேன்னு ஒரு ஆழ்வார் பாடுறாரு. ஏழையானன்றது அருட்செல்வத்தில்னு சொல்லுவாங்க. என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னு அப்பர் பெருமான் சொல்றாரு. அன்பர் பணி செய்ய எமை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்தெழுதும் பராபரமே அப்படின்னு தாய்மானவர் சொல்றாரு. எல்லாருமே நாயன்மார்களும் சரி, ஆழ்வார்களும் சரி, சான்றோர்கள் ஆண்டோர்கள் எல்லாருமே தொண்டு செய்துதான் புகழ் பெற்று நிலைச்சி இருக்கிறாங்க. அப்ப தொண்டு செய்யறதுனால நம்மளுடைய கொண்டு வந்த வினைகள் எல்லாம் போகும்னு சொல்லுவாங்க. அது போல மகரிஷி பாடலை சொல்றாரு, வல்லமையோடு அறிவு உடல் வளம் உயர்ந்து வாழ்ந்திடுவேன், உலகுக்கே தொண்டு செய்வேன் என்று செல்வத்தில் உயர்ந்துடன் ஆரம்பிக்கிற ஒரு பாடல்ல வரும். அந்த கடைசி வரி 2 வரி இந்த மாதிரி மகரிஷியை தொண்டுதான் உயர்வா சொல்றாரு. அவரே கையெழுத்து கூட உலக நல தொண்டுன்னு தான் போடுவார். மற்றவங்களெல்லாம் பிரம்மஞானிகளே, அருள்நிதியர்களே, துணை பேராசிரியர்களா சொல்லுவார். ஆனா தன்னை எப்பவுமே உலக நல தொண்டன் அப்படின்னு தான் போடுவார். அப்போ நம்ம எவ்வளவு பணிஞ்சு இருக்கிறோமோ, எவ்வளவு தாழ்த்து இருக்கிறோமோ அவ்வளவு நம்ம இறையரும் உயர்த்தி வைக்கும் வாழ்க்கையில. அன்பு, தொண்டு, கருணை, பேரானந்தத்துக்கு வழிகள் அந்த மாதிரி வாழ்ந்தவங்க தான் அன்னை தெரேசாவும் மகாத்மா காந்தியடிகளும் சொல்லுவாங்க. அப்போ அவங்க எல்லாமே தொண்டு செய்யற மாதிரி மகரிஷியுடைய அத்தனை பயிற்சிகளை நம்ம செய்யணும். அவர் வழி வாழதுனாக்கா இதுதான் அர்த்தம். அவருடைய பயிற்சிகள் காயக்கல்பம், உடற்பயிற்சி, தியானம், அகத்தாய்வு இதெல்லாம் செய்ய செய்ய, அதே மாதிரி மௌனம், முக்கியமா மௌனம் செய்யதான் நம்ம கருமையை தூய்மையடையும். அப்போ நம்ம இவ்வளவு செய்யும் போது இந்த பிறவிலேயே நம்ம இறைநிலையை உணர்வோம், அறிவோம். ஒவ்வொருவரும் வாழும் தொண்டாற்றி நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்று கூறி வாய்ப்பளித்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் எனது நன்றியை பாராட்டிய உரையை முடிக்கிறேன். வாழ்க வளம்.